ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உண்டில் இன்னைக்கு உடச்சோம். இது வந்து அழகாக தாமரை மாதிரி இருந்ததா, அதனால சரி இதை அப்படியே கீழே போட வேண்டான்ட்டு நடுவில் உள்ளதை மட்டும் உடச்சிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இது வந்து கெசோன்னு சொல்லி மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது நம்ம வந்து இந்த மாதிரி எதுலனாலும் அதை ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சோம்னா கலர் நல்லா எடுத்து காட்டும். ஃபஸ்ட் இது அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணில் எந்த ஜாமான் வாங்கினோம்னாலும் அதை தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சோம்னா நல்லா நம்ம கலர் வந்து அப்சர்வ் ஆகாமல் நல்லா நிற்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் நைட்டு ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் வரைக்கும் அது ஊறணும். அதுக்கப்புறமா நமக்கு என்ன கலர் வேணுமோ அடிச்சுக்கலாம். இதில் வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த மண் பேப்பர், அது என்ன சொல்லுவோம், சாண்ட் பேப்பர், அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கலர் பண்ணணும். இதில் வந்து அந்த கெசோ வந்து நான் 2 கோட்டிங் கொடுத்தேன், கலர் நல்லா எஃபெக்டாக தெரியணும்ட்டு. இது இருந்த கலரை வச்சு அடித்தேன். நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். உடையும் போது பார்த்து பத்திரமா உடைக்கணுமேங்கிறதுக்காக நடுவில் மட்டும் அந்த ஓட்டை இதை உடச்சி எடுத்தேன். இதில் வந்து அழகாக ஒரு சின்ன பிள்ளையார் வச்சிருக்கேன்னா அவர் அழகாக நடுவில் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து 3D அவுட்லைன், அதை அப்படி வச்சுட்டு அது மேலே கண்ணாடி ப்ரெஸ் பண்ணும்போது அது சுற்றி அழகாக அவுட்லைன் மாதிரி இருந்துச்சு. எப்படி இருக்கிறாரு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறாருல. இந்த அந்த உடச்ச இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் அடைக்கல. என்னன்னா நம்ம எப்படி சொல்கிற காசு எங்கேயாவது போட்டு வைப்போம், சரி இதுக்குள்ளேயே போட்டு வைப்போம், பிள்ளையாருக்கு அடியிலேயே போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு. பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.